கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இங்கே வந்து நான் பண்ணுறதில்ல. இப்போ ரெண்டாவது வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கிஃப்டாக இதை நான் நினைக்கிறேன். வணங்கான் நிச்சயமாக என்னோடய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனாக என்னை வேறு ஒரு பரிமாணத்தில் காட்டும் அப்படின்னு எனக்கு முழுமையாக நம்பிட்டு இருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பாலா சாருக்கு இப்படி ஒரு கடிதத்தை யாரும் ஏற்றுதில்லை. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து யாராவது ஒரு குறை சொல்லுவாங்க, அவர் படம் நடிச்சா ரொம்ப கஷ்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் கடிதத்தில் அது மாதிரி ஒரு விஷயமே பண்ணவே இல்லையா? ஏன் கஷ்டப்படவே இல்லையா, கஷ்டப்படுத்தவே இல்லையா? ஏங்க இஷ்டப்பட்டு பண்ணுற விஷயத்தை கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். இப்போ நடிக்கிறது என்னோட வேலை. அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை, அந்த ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது, நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து இப்போ அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போற்றணும் தான் என்னோட ஆசை. ஒரு ரசிகனாக ஐம் ரியலி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலிமா அது நடந்திருக்கு அப்படின்னு. டெய்லி பார்த்தீங்கன்னா நியூஸே படம் படம் வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடித்து அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோதி சம்பளம் போட்டிருக்காங்க, இது வந்து திட்டமிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம், நம்ம இங்கே பிளட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வரோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சினிமா விஷயத்தில் நான் பேசுகிறேன். ஸோ வேறு ஏதாவது நம்ம பயனுள்ள விஷயமா பேசுகிறேன். அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்? வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெட்டை. ஏன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து போட்டிகள் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் ரிலீஸ் எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான். நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு கதையோடு வரும். ஆடியன்ஸ் நிச்சயமாக இது வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் இப்போ தான் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நிச்சயமாக அது ஒரு